இயேசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டும். பயப்படாதே என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த மனிதனுடைய சூழ்நிலைகள், மனிதனுடைய நிலைமைகள் இன்றைக்கு அநேக நேரங்களில் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை நினைத்து, குடும்பங்களை நினைத்து, வியாதியை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஏன் இயேசு சொல்ல வேண்டும்? இயேசு மாத்திரம் ஏன் அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? பயப்படாதே என்று சொல்லி ஏன் இயேசு மனித குலத்தை பார்த்து சொல்ல வேண்டும்? காரணம், இயேசுவே மனிதனை ஆதியிலே மனிதனை தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, மனிதனை தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே அவனை உண்டு பண்ணினார். அதனால்தான் இயேசு சொன்னார், பாவம் செய்த மனிதனை தள்ளிவிடாதபடி தன்னோடு சேர்த்து அணைத்து, அப்படிப்பட்ட பாவம் வந்ததினாலே மனிதனுக்கு பயமும் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, இயேசு நல்லவர், இயேசு நன்மைகளை செய்கிறவர், இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இயேசு என்றால் விடுதலையை தருகிறவர், இயேசு என்றால் உங்களுக்கு சுகத்தை தருகிறவர், இயேசு என்றால் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறவர். ஜனங்களே, இயேசு என்றால் பலவித சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர். அன்பு நண்பர்களே, இயேசு என்ற சொல்லுக்கு வாங்க விடுதலையை தருகிறவர் என்று சொல்லி அர்த்தம். இயேசு இந்த பூமிக்குரியவர் அல்ல, இயேசு வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். ஜனங்களே, ஏன் இயேசு வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வர வேண்டும்? அவர் மரிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். இரத்தம் சிந்துபடியாக இந்த பூமிக்கு வந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சந்தோஷத்தையும் இயேசு உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் சின்ன இருதயத்தை இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு உங்கள் உள்ளத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு சமாதானம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிற கடவுளாக, தெய்வமாக இருக்கிறேன் என்று. அருமையான ஜனங்களே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிலையான வாழ்க்கை உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. இந்த பூமியிலே நம்ம ஒருவேளை 80 வருஷம், 100 வருஷம், 110 வருஷம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மரணம் ஒரு நாள் ஒரு மனிதனை சந்திக்கும் போது நிலையான வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு இயேசு உங்களை அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆகவே இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் ஒருவரே இரத்தத்தை சிந்தினார். பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்னார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அன்பு மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு சொன்னார். அன்பு ஜனங்களே, இந்த திருவீதி அம்மன் கோவில் பக்கத்துல ஒரு நல்ல அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி வச்சு